ஆக்சுவலாக இந்த 32 இன்ச்சில் வந்து பேக்லைட் ப்ராப்ளம். இப்போ அதை ஜஸ்ட்டு பேக்லைட்டு கலட்டி வேறு பேக்லைட் மாற்ற போகிறோம். இப்போ ஜஸ்ட் எப்படி பேக்லைட் கலட்டுறோம் அப்படின்ற வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் பேக்லைட் கழட்டிட்டு அது என்ன வருஷம் இருக்குன்றதை வாங்கிட்டு வந்து போட்டுவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி இதில் இந்த டிக்கான் போர்டு, இதுதான் டிக்கான் போர்டு. இந்த ஸ்க்ரூ பத்திரமா கீழே ஸ்க்ரூ போட்டோம். அது தேவையில்ல, அது தனியில் கலட்ட போகிறோம். ஜஸ்ட் இந்த இருக்குல்ல டிக்கான் போர்டு சைடில் இது கொடுத்துருக்காங்களா, இதை எடுத்துகிட்டு கம்மு ஒட்டியிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். ஒட்டியிருப்பாங்க கீழே கண்டிப்பாக. இந்த ஸ்க்ரூ இது போட்டிருக்கா, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸ்க்ரூ போடல, பட் ஒட்டியிருக்காங்க ரொம்ப. பயங்கரமாக ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கிரிப்பாக பிடிச்சிருக்கு. நீங்கள் ஃப்ரண்ட்டில் பேனல் கட்டுறப்ப இது ஃப்ரீயாக இருந்தால் தான் டக்குன்னு கழட்டினா வரும். இல்லைன்னு வச்சிங்களேன் டக்குன்னு பேனலில் அந்த கேபிள் பிஞ்சிடும். ஃப்ளாட்டு, சின்ன ஃப்ளாட்டு கொடுங்க, சின்ன ஃப்ளாட்டு. சும்மா லாக் எடுத்துருக்கு. பேனல் தெரிவிக்கும் பொழுது டக்குன்னு ஒரு இடம் இருக்குமா, ஏதாச்சும் ஃப்ளாட்டாக இருக்கணும் இடம். இந்த இடத்துல ஒரு சீட்டை இந்த 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 மாண்டை கூட ஒன்று எடுத்து வை. ஜஸ்ட் இந்த இருக்குல்ல மேலே இருக்கலாமா, இந்த மாதிரி ரிப்பன் போட்டு எடுத்துக்கணும். வேறு எங்கேயும் சைடில் ஒட்டியிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். லேசாக இந்த இருக்குல்ல கம் போட்டிருக்காங்க, லேசாக தூக்குதான்னு பார்த்துக்கணும். ஆக்சுவலி இதுக்கு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்குது, ஏர் கன் மாதிரி. அதை வச்சு புஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பார்க்கும்போது இது கரெக்டாக இருக்கா. இது எடுத்து ஏதாச்சும் ஒன்று ஃப்ளாட் ஆக்கி சொன்னேன். அது மேலே ஒன்று அப்படி இது கேமரா தூக்குங்க. ஜஸ்ட் ஃப்ளாட்டாக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட் வச்சுருங்க. பேக் லைட் உள்ளே இப்போ நம்ம ஜஸ்ட் பேக் லைட் எந்த மாதிரி எரியுன்றதை அப்படியே லைவாகவே பார்ப்போம். ஒன்று கல்றேன்.
ஃபஸ்ட்டு வந்துருக்குல பின்னாடி லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சீட் எடுத்து மேலே வச்சுருங்க. ஃபேன் பண்ணிட்டு எப்படி டல்லாக எரியுது அப்படியே பார்ப்போம். பவர் கொடுங்க. இல்லை கழட்டிட்டு அது பின்னாடி கீபேட் இருக்கலாம், அதையும் வேணும். கீபேடுன்னு சொன்ன மாதிரி ஒரு கீபேடு சும்மா ஆன் பண்ணுங்க. ஆனால் பார்ப்போம். இங்கே பாரு, இங்கே சும்மா ரெண்டு லைட்டு தான் இருக்கும். சரி போடுங்க. சப்போஸ் பேடை ஆன் பண்ணனே பின்னாடி ஒரு பேக் சைடுப்பா இதாக இருக்குது. இது ஒன்று ஆகட்டும். ஆன் கீழே தானே பவர் போட்டுருக்கு. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு. ஜஸ்ட் அந்த அவ்வளோதான். என்னென்னா லைட் ஏதோ பிரச்சனை. நம்ம சப்போஸ் இதை கழட்டிட்டு அதில் பார்த்துருவோம். அப்புறம் அவ்வளோதான். கண்டிப்பாக 2 ஸ்டெப்பை மாற்றி ஆகணும். இந்த கண்ட்ரோல் நம்ம ஸ்டெப்பில் பார்ப்போம். கழட்டுங்க, இதை கூட கழட்டுங்க. இதை எடுத்துரு. ஆன் பண்ணு. பிடிச்சிக்கோ கொஞ்சம். தெரியுது, அந்த ஒரு பல்ப் மட்டும் தான் இருக்குது. காமிக்க தெரியுதா? ஸ்க்ரீனில் தெரியுதான்னு பாரு. இப்போ பாருங்கள், இந்த க்ளோஸ்அப் இங்கே கம்மியாக இருக்குல்ல, தெரியுதா? இந்த இதெல்லாம் ஒரு பல்பு தான் எரியுது. இந்த ஸ்டெப்லேயும் ஒரு பல்பு தான் எரியுது. எத்தனை வோல்ட்டு சார்? 6 வோல்ட்டா? இது எத்தனை வோல்ட் இருக்குதுப்பா? 6 வோல்ட்டு. அப்போ 1 2 3 4 5 30 60 வோல்ட்டு வரும் அதோட அவுட்புட்டில். ஆஃப் பண்ணியிருப்பேன். நம்ம ஸ்டிப் மட்டும் 2 வாங்கிட்டு வாங்க. வாங்கினதுக்கு இடம் மாற்றிடுவோம். மாற்றிட்டு எப்படி வீடியோ வரும் அதை காமிச்சிடுவோம்.